எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ஜாவில் மதாம்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த மதாம்ங்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் வருது. அது ஒரு பாலைவனத்துக்கு நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள் வந்து மணலில் வந்து அப்படியே அழிஞ்சு போயிருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த கோஸ்ட் வில்லேஜுக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம். போகக்கூடிய பாதை தான் இது. அந்த கோஸ்ட் வில்லேஜுங்கிற அந்த இடத்துக்கு ரீச் பண்ணிட்டோம். அந்த இடத்த பற்றி என்ன சொல்லணும்னா, வீடெலாம் கட்டி அந்த மக்கள் வாழக்கூடிய அந்த நேரத்தில் அதிகமான பாலைவன புயல்னால் வாழ முடியாமல் மண்ணெல்லாம் மூடி போன ஒரு இடம் தான். கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏரியா கண்டுபிடிக்கிறது. வந்தாச்சு. இப்போ ஒழுங்கான ரோடு தேடி கரெக்டாக அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே போகிறது தான் போய்கிட்டு இருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ வெயிலில் பார்த்தீங்கன்னா 49 டிகிரி, வெளியில் இறங்க முடியல. இருந்தாலும் வீடியோக்காக வேண்டி நம்ம இறங்கி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. வெளியில் இறங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 49 டிகிரி அட்டிப்போம். வந்து மைக்ரோவேவ் அவனில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் உள்ளே போயிட்டு இருக்கிறோம். கையில் வந்து சும்மா அந்த சுடுது பாருங்கள், வேறு மாதிரி மணலில் வந்து நடந்து போகிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான். பார்ப்போம். இங்கே இருந்த ஆட்களுக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இதான் அந்த பார்க்குறீங்க, நீங்கள் தூரத்தில் பார்ப்பீங்க அந்த வீடுலாம் அப்படியே மண்ணில் நிறைஞ்சிருக்கிற இடத்த தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். வீடியோ பார்த்துட்டு வருவீங்க, உங்களுக்கு பாலைவனத்துக்குள்ளே போகிற அந்த ஃபீலை கொண்டு வந்துடுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு உண்மையிலே முடியலை சொல்லப்போனால். கையில் ரொம்ப சுடுது. ஃபுல்லாக மணலில் நிறைஞ்சி போச்சு வீடெலாம். கிட்டத்தட்ட உள்ள மணல் எப்படி போணுச்சுன்னே தெரில. பார்ப்போம் வாங்க வீட்டு உள்ளாக்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வீட்டில் யார் இருக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், வீட்டு உள்ளாக்க காற்றுல மணல் வந்து உள்ளே போக முடியல, பயமாக இருக்குது. நாய்க்கு எதுவும் இருக்குமோன்று பாருங்கள். வீடு ஃபுல்லாக மணல். இது வீட்டோட ரூஃபு. இங்கே மணல் சரிகிறது பாருங்கள், எப்படி எவ்வளோ அழகாக சரியுதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மண் நிறைஞ்சிருக்குது. இப்போ வந்து ஒரு மணலில் ஏறி ஒரு வீட்டோட காற்று எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா வீட்டோட மொட்டை மாடி. தெரியல சூழ மண்ணா. இப்போ பாருங்கள், வீட்டோட மொட்டை மாடி மேலே நிற்கிறேன்னா மொட்டை மாடி வரைக்கும் மணல் வந்துருக்குது பாருங்கள். நான் போகிறேன். இங்கே ஏற்ற முடியலங்க, மணல் ஓகே, காற்றுல மணல்லாம் மூஞ்சில் அடிக்குது. இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த வீடெலாம் இதெல்லாம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அந்த மக்கள்லாம் வாழ முடியாத அளவுக்கு வீடு ஃபுல்லாக மண் நிறைஞ்சிருச்சு.